சார் வணக்கம் சார். என்ன சார், விஜய் களத்துக்கு வந்த பிறகு களம் ரொம்ப அதிருதாமே? சொல்லிக்க வேண்டியதுதான். அவராகவே கிளப்பி விட்டுக்கிட்டு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு, வரலாறு காணாத வெற்றி, சினிமா மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்காரு. தியேட்டரில் போய் பார்த்தா ஏக்காக அது மாதிரி தான் வரலாறு காணாத வெற்றி. இல்ல வராதீங்க தியேட்டர் நிறைந்த வாரம் அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல வராதீங்கன்றாங்க, கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. ஜெயிச்சிட்டார் அவ்வளோதான். ஆட்சிக்கு போய் உட்காந்துக்க வேண்டியது. பட் அதுக்கெல்லாம் தேர்தல்னு ஒன்று இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணுவோம். என்னைக்கா ஒரு தேர்தல் நடத்தி பார்த்தாருன்னா அவருக்கு அதை கற்றுக்கிட்டார். கட்சி ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி மக்கள் மன்றத்தின் மூலமாகவே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர் சார் அவரு. சொல்ல வேண்டியதுதான். காத்தராஜ் ஒரு கட்சி வச்சிருக்காரு. எத்தனை மேயர் இருக்காங்க தெரியுமா? நான் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, என் பேரை சொல்லி ஜெயிச்சிருக்காரு. அடக்கிறதுக்குன்னு அளவு இல்லாமல் போச்சு. ஜெயிச்சவன் என் ஆளுன்னு சொல்லிட்டு போறீங்க, அவ்வளோதான். இந்த விஜய் மக்கள் மன்றத்தின் நிர்வாகிகள் சார், சரிங்க, அதான் வந்துட்டீங்களா, அதான் பெரிய கட்சி ஆகிட்டார். அப்புறம் என்ன, ஒரு உங்கள் கட்சி நிர்வாகிகள் தேர்தலில் அட்லீஸ்ட் நடத்தி கொஞ்சம் பழகிக்க கூடாதா? அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஒரு சின்ன வேண்டுகோள் தான். வெளியிலலாம் பஞ்சாயத்து போர்டு, இது முனிசிபாலிட்டிக்கோ இதுக்கு அது எங்கேயும் நிற்க வேணாம். உன் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு தேர்தல் வைங்க தயவுசெய்து. 10 இடத்துல கொடியேற்ற அங்கங்கே வந்து கழக ஆஃபீஸை திறந்து வைங்க. உன் கட்சி ஆஃபீஸ் திறந்து வைங்க. எங்கே இருக்குது கட்சி ஆஃபீஸு? எங்கே இருக்குது கட்சி கொடி? எவ்வளோ அளவுக்கு இருக்கிறான்னாக்கா ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு ஒயரை கட் பண்ணி விட்டாருன்னு பேசுகிறேன். உன்னை எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறது? அவரை கையில் வச்சுக்கிட்டு ஒயர்லெஸ் மைக்கை கையில் வச்சுக்கிட்டு ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஞானம் சொல்லி எழுதி கொடுத்தா அப்படியே படிக்கிறேன். பார்க்க மாட்டேன், ஒயர்லெஸ் மைக் இருக்குதுங்கிறத பார்க்க மாட்டேன். அது கூட தெரியாமல் மீட்டிங்கில் பேசுவோம். உள்ளே தூக்கி விடுறதுக்கு உங்களாட்டம் நான் பேர். நிறைய மண் அரிப்பு பிரச்சனைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். மீன் அரிப்பு பிரச்சனை இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துலன்றாரு. அது என்ன மீன் அரிப்புன்னா எனக்கு? அது மண் அரிப்புங்கிறதா தாங்க தப்பாக பேசிவிட்டார் அவரு. எழுதி கொடுத்தது படித்தா அப்படி தாங்க இருக்குது. அது வெரிஃபை பண்ணணும். அதை யாரும் சொல்லலை அவருக்கு. அவர் என்னத்தை கேட்டார் பாவம். அது சினிமா ஷூட்டிங்காக இருந்தாக்கா டைரக்டர் வந்து கட்டு டைலாக் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அது ஆள் இல்லையே. பாட்டு ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பிளேபேக் சிங்கர் பாடிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு இந்த மியூசிக் டைரக்டர் கட்டும்பார். நமக்கு உண்மை தெரியாது, அழகாக தானே பண்ண. அவர் திருப்பி பாடுவார். பார்த்தாக்கா அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதை அந்த டைரக்டர் கரெக்டாக கண்டு. நான் ரெக்கார்டிங் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் கேட்டேன், எனக்கு நல்லா தானே இருக்கு. இல்லைங்க, அந்த வார்த்தை சரியாக வருது. அந்த அளவு துல்லியமாக பார்த்து சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அப்படி பழகிட்டு வந்திருக்காரு. அதனால தான் எழுதி கொடுத்தது யார் பக்கத்தில் நின்று சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ப்ராம்ப்டர் ஒருத்தர் இல்லை. அப்படியே உடறிட்டு போயிட்டார். மீன் அரிப்பு விட்டுக்கிட்டு அதை விட்டுருங்க. அதெல்லாம் வாய் தவறு வர்றதா, அதெல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது. விஜய் மிக கடுமையாக விமர்சிக்கிறாரு. உங்களை மாதிரி கொள்ள அடிச்சா நான் வந்தேன், நான்லாம் உழைச்சி சம்பாதிச்சு வந்தேன், எனக்கு எவ்வளோ இருக்குன்றது. கரெக்டு, நியாயமான கருத்தா இல்லை? கண்டிப்பாக இருக்கு. வசனம் யாரோ கதை எவனோ எழுதுறான், வசனம் எவனோ எழுதுறான், எவனோ டப்பிங் கொடுக்குறான், யாரோ இசையமைக்கிறாங்க, யாரோ பாட்டு பாடுறாங்க, யாரோ ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்து உயிரை கொடுத்து ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறான். நீ க்ளோஸ்அப்பில் மூஞ்சை காட்டிவிட்டு 150 கோடி ரூபா வாங்கிட்டு போயிட்டா. அத்தனை பேர் உழைப்பையும் ஒரு ஆளாக பிடுங்கி தின்னாள் நீ உழைச்சி பொழைச்சியா? பிடுங்கி தின்னாளா? பின்ன என்ன? இவர் என்ன பண்ணார்? ஸ்டண்ட் எவனோ பண்ணான், பாட்டு எவனோ பாடுனான், டான்ஸ் எவனோ சொல்லி கொடுத்தான், வசனம் எவனோ எழுதுனான், எல்லாத்தையும் டப்பிங் எவனோ பேசிட்டு போயிட்டான், எவனோ கேமரா வச்சான். நீ முன்னாடி மூஞ்ச மாத்திரை காட்டி போட்டு 150 கோடி ரூபா வாங்கினே, என்ன நியாயமாகும்? அவருடைய ஃபேஸ் வேல்யூ. அதான், அது நியாயமா? அது உனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து உனக்காக உழைச்சாங்க பிரித்து கொடுத்தியா? நீ அவர் சம்பாதித்தியா? அதான் அதை தான் சொல்கிறேன். யாருக்காக கொடுத்தியா? 150 கோடி ரூபாய் ஒர்த்தா நீ? இல்லை, உங்களுக்கு எதுவும் வயிறு எறியுதா? எனக்கு ஒன்றும் வயிறு எறியல. அடுத்தவனை உழைப்பை சுரண்டி தின்னவன் சொல்கிறேன். நீ என்னத்தை பண்ண? உழைச்சி சம்பாரிச்சா? அதை தாங்க சொல்கிறேன். எவனா உழைச்சா நீ சம்பாரிச்சுக்கிட்ட. அதைத்தான் நான் கொடுக்குறாங்க, வாங்குறேன். அதான் ரைட் இல்லை, அதே தான் கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. உனக்கு வந்தா தக்காளி சட்னியா சார்? அது வந்து லஞ்சம் சார். இவர் வந்து உழைப்புக்கான ஊதியம். அதே தாங்க. இதுக்கு வேற பேர். 10 ரூபா டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வித்திய நியாயமா? வயிற்றுல அடிச்சிய, கொள்ளை அடிச்சிய. எப்படி வருது? எப்படி வந்தது இந்த காசு? யோக்கியமாக வந்ததா? உனக்கு 150 ரூபா கொடுத்துட்டா ஒரு தயாரிப்பாளர்னா, அந்த தயாரிப்பாளருக்கு அந்த பணம் எப்படி வந்தது? எங்கேயோ கொள்ளடிச்சு வந்த காசு தானே உனக்கு 150 ரூபா கொடுத்தாரு. அந்த 150 ரூபா கொடுக்குற அளவுக்கு வசூல் எப்படி வந்தது? தியேட்டரில் டிக்கெட் விற்றுருந்தா நேர்மான விலைக்கு விற்றுருந்தா வந்துருக்குமா? ஒவ்வொரு செயலிலையும் கொள்ளை அடிக்கிறதும்
பொய் பேசுறதும் புரட்டு பண்ணி இப்போ சம்பாரிச்ச காசுல நீ 150 கோடி ரூபா வாங்கிடு. அரசியல்ல ஊழல் பண்ணாதவர் தானே விஜய். அது அதான் இதுலயே இவ்வளவு ஊழல் பண்ண ஆள் உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தா என்ன அவங்ககிட்ட தான் கேள்வி. ஒரு சினிமாவிலேயே இவ்வளவு பண்ணிருக்கியப்பா, உங்ககிட்ட நாட்டை கொடுத்தா என்ன அவங்ககிட்ட தான் கேள்வி. இதுதான் கேள்வி. ஒன்றும் அரசியலுக்கு நீ வரவே வேணாம், இதுவே போதும். நீ வந்தா என்ன பண்ணுவேங்கிறதுக்கு இதுவே போதும். இன்னைக்கு கூட சொல்றாங்க, ஏதோ வரி கட்ட மாட்டேன்னு பிடிச்சி உங்ககிட்ட ஏதோ போட்டுதான் வந்துரு. உன் தயாரிப்பாளர்கள்லாம் வரி கட்டினாங்களா பணத்தை இது பண்ணதுக்கு? உனக்கு 180 ரூபா கட்டி வாங்குற ஒரு படத்துக்கு நீ வரி கட்டியிருக்கியா? அதுவும் கொள்ளை இல்லையா? ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரன் வாங்கினதுக்கு இறக்குமதி வரி போடக்கூடாதுன்னு கேஸ் போட்டவன் இல்லை நீ. புத்தரனா நிறைய கேள்வி இருக்குப்பா. நீ அயோக்கியன்னு சொன்னாக்க நீ என்ன யோக்கியனான்னு 3 விரல் உன்னக்காங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் கேள்வி. இப்ப விஜய் அப்ப மக்கள் நம்ப மாட்டாங்களா? நீங்க சொல்றீங்க தெரியாது. நீங்க தான் சொல்றீங்க. இப்படிதான் விஜயகாந்த் சொல்லி ஒரு வழி பண்ணீங்க. இப்ப விஜய் இப்ப கட்சியிருக்காரு, பண்ணுங்க. யார் வேணாங்களா? விஷயத்த சொல்லிட்டு ஜாகிரதமான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கேட்கறது அவருடைய இஷ்டம். மீடியா அப்படித்தான் உன்னை தூக்கி விடும். சரி, இதை வச்சு திமுக கொள்ளையடிக்கலன்றீங்களா? கொள்ளையடிக்காத ஒருத்தனை காட்டுங்க, அப்புறம் நம்ம கொள்ளையடிக்கிறத பத்தி பேச உங்களால சொல்ல முடியல பாத்தீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா உண்மை அது இல்லை. அரசியலுக்கு வரதே கொள்ளையடிக்கிறதுக்கு தான். விஜய் நான் கொள்ளை எனக்கு தான் ஆல்ரெடி இருக்கே பணம், எனக்கு இருக்க, இனிமே எனக்கு பேரும் புகழ் எதுக்காகவும் அதெல்லாம் மக்களுக்காக வரேன். அப்ப நீ கள்ளக்குறிச்சிக்கு போனிய, அந்த 10 பேர் செத்து போனாங்களே, ₹1 சும்மா செலவுக்கு வச்சுக்கோங்க சார். குடிச்சு இறந்தவங்களுக்கு தருவாங்க. ஏன் போன? அப்போ ஏன் அனுதாபம் தெரிவிக்க போன? போய் செருப்புல அடிச்சுட்டு வந்திருக்க வேண்டியதான். தப்புன்றீங்கல்ல, ஏன் போனீங்க? அனுதாபம் தெரிவிச்சிங்க. அந்த நீட்டில் ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னு போய் கண்ணீர் விட்டு அழுது விட்டு பொணந்து கொடுத்து காசு கொடுத்தியா நீ? கண்ணீர் விட்டு அழுதார். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வைர நெக்லஸ், தங்க செயின் எல்லாம் கொடுத்தாரு. அதை கொண்டு காட்ட சொல்லு. நான் கொடுத்தேன் தெரியுமில்ல. அவர் வேற நெக்லஸ் தான் கொடுத்தாரு. நான் வைர சுரங்கத்தையும் எவ்வளவு வேணாலும் தோண்டி எடுத்து. எங்க கொடுத்தீங்க? அதை கொடுத்துருக்கேன். இவர் விஜய் எங்க கொடுத்தாரு, அதுக்கு பக்கத்து அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கு பக்கத்து வீடு தான் நான் அந்த வீட்டை கண்டுபிடிங்க, இதை கண்டுபிடிச்சேன். இல்ல ஏன் சார் விஜய் வந்து பாக்குறதுக்குள்ளாடி இப்படி பண்றீங்க? எங்களுக்கு என்னங்க வந்தது? வர வேணாம் சொல்றோம். நீ வர்றதுக்கான முதல்ல உன் கட்சி ஒரு தேர்தல்னு ஒண்ணு இருக்குதுப்பா. நீ எந்த நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. சனிக்கிழமை வந்து காட்சி கொடுக்குற, அதுக்கப்புறம் ஒரு வாரம் காணாம போயிருக்க. அரசியல ஒரு இது பிக்னிக் போற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க. திமுக தாக்கி பேசிக்கிட்டே இருக்கிற. நீ என்ன பண்ண போற? நீ இது ஒன்றும் வாயை திறந்து சொல்லலையே. இன்னைக்கு ஒன்றும் என்ன கொள்கை எதிரிங்கிற என்ன கொள்கைக்கு திமுக எதிரியா இருக்குது சொல்லு. உன் கொள்கை என்னங்கிறது சொன்னாதானே அவங்க எதிரியா இல்லையாங்கிறது மக்களுக்கு தெரியும். அதுவே தெரியல. உன் கொள்கையே என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒன்றும் உன் கொள்கை என்ன எங்கேயாவது சொல்லியிருக்கியா? தேர்தல் என்ன இது மண் அரிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்க? கச்சத்தீவை திரும்ப கேட்குற. நீ ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை எப்படி வாங்குவேன்னு சொல்லேன் ஜனங்களுக்கு. கொடுத்து கூட நான் திருப்பி வந்தா ஆட்சிக்கு வந்தா வாங்கி கொடுப்பேன்னு சொன்னேன். அது வரலையே. கச்சத்தீவை விட்டு கொடுத்தீர்கள். சரி, ஆமா, கூட்டு கொடுத்தாச்சு. நீ என்ன பண்றதா இருக்கு? காணும் பதிலாக காணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, நீ என்ன பண்றதா இருக்கு? காண பதில காணும். சும்மா அடுத்தவனை பார்த்து நீ அயோக்கியன்னா நீ யோக்கியனா? அதான் சொல்றேன். அயோக்கியன் நீ ஒரு விரல் இப்படி நீட்டினா 3 விரல் இருக்குது. உன்னை பார்த்து நீ யோக்கியனான்னு கேட்கு. அதை ஞாபகம். போற ஊர்ல எல்லாம் கரண்டை கட் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு பயம் நம்மளை பார்த்து. அதான் அவங்க எழுதி கொடுத்தது அரசாங்கம் வெளியிட்டுருச்சு. இந்த இடத்துல எங்கள் கட்சி தொண்டர்கள் கட்டுக்கடக்க மாட்டாங்க, ஒயரில் இதில் எல்லாம் ஏறிடுவாங்க, கரண்ட்டை கட் பண்ணு இவங்களத்தையும் கேட்டாங்க. அதை கரண்ட்டை கட் பண்ணாங்கன்னு அதிலிருந்து தெரியல. எப்போ ஏற்பட்ட பொய் பொருட்டு பேசுகிற ஆசாமி தெரியல. உள்ள நுழையும் போதே இவ்வளோ பொய் பேசுகிற ஆடு தானே கரண்ட் கட் பண்ண வச்சுட்டு அரசாங்கம் கட் பண்ணிச்சுங்க. ஒயர்லெஸ் மைக்கை வச்சுக்கிட்டு ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்ற இப்படிப்பட்ட ஒரு பொய்க்கு பேசுகிற ஆளை எப்படி தலைவனை ஏற்றுக்க முடியும்? தெரிஞ்சு பேசுகிறா அறியாமல் பேசுகிறான்னு புரியுது. ஒயர்லெஸ் மைக்கை கையில் வச்சுக்கிட்டு ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால்
ஒரு ஸ்பீக்கருக்கு போற வயரா இருக்குமா? ஸ்பீக்கருக்கு போற வயரா இருக்குமா? தெரியல, என்னன்னு புரியல. அவர் தான் கேட்கணும். ஆக ஒண்ணு முடிவு எடுத்துட்டாரு. நம்மளையே ரசிக்கிறான்னா இவனோட முட்டாளியாம இருப்பான்னு நினைக்கிறாரு. அதான் அர்த்தம். மக்களை முட்டாள்கள் நினைக்கிறது. எது சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல களத்துக்கு போக போக ஒரு மாற்றம் வராதா மக்கள்? களத்துக்கு போக சொல்லுங்கன்னு தானே சார் சொல்றேன். இப்போ ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு ஊர் சார். ஊரா யாரு வேணாலும் போலாங்க. அதை வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி பேசாதீங்க. நயன்தாராவுக்கு 30 லட்சம் கூடுச்சு, 3 லட்சம் கூடினாங்க. இவரு கணக்கு போட்டு சொல்றாங்க 60,000 பேர் கூடுனதா சொல்றாங்க. அதே அடுத்த ஊர்ல 30,000 குறைஞ்சிருச்சுன்றாங்க. அதான் புள்ளி வரும். அது தேர்ந்தெடுத்து போறாரு. ஒரு பத்திரிகை எழுதியிருக்காங்க, குறுகலான சந்துக்களை பார்த்து கூட்டத்தை இது மீட்டிங் வைக்கிறாரு, அப்பதான் பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காட்ட முடியுங்கிற மாதிரி இந்த டெக்னிக்கெல்லாம் கத்து வச்சிருக்காரு. போலீஸ் கேட்ட இடத்துல தரமாட்டேங்கிறாங்க சார். அதான் அவர் கேட்ட இடங்கள் இதுதானே கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல தடுத்தாங்க சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கான ஆதாரத்தை காட்டு. சும்மா போற இடத்துல எனக்கு அதான் ஒயர்லெஸ் மைக்கை வச்சுட்டு ஒயரை கட் பண்ணாங்க, இவரே கரண்ட்டை கட் பண்ண சொல்லிட்டு கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு இவரே பேசுறாரு. பொய்யும் பொருட்டுமா பேசுறாரு. எத்தனை நாளைக்கு ஓடும்? ஒரு நிமிஷம் நிக்கலையே அந்த பொய். உடனே அறிக்கை கொடுத்தாங்க. நீ தான் வந்து கேட்ட, பாய காணுமே, தம்பியை காணுமே, அடுத்த சனிக்கிழமை போய் தயார் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரம் எவனையும் எழுதி கொடுக்கறத படிச்சுக்கிட்டோம்லாம் அரசியல் நடத்த முடியாது. அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். உனக்கு இன்னும் வயசு இருக்குது, இன்னும் பாரு, ட்ரை பண்ணு. வேற வழி இல்லை, சூழ்நிலை கைதியாக இருக்கிற, இன்னும் கட்டாயப்படுத்தி அரசியலுக்கு கூப்பிட்டு வர்றாங்க, உனக்கு நல்லா தெரியுது, என்ன பண்ணுவேன், சமாளி. அவ்வளோதான் நம்ம சொல்லணும். விஜய் என்னதான் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு நிர்வாகிகள் தேர்தலை ஏற்படுத்தி அதை நடத்தி அதுல என்ன தாக்கம் இருக்குதுங்கிறத வச்சா தானே. அவர் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு எந்த கட்சியும் வரலீங்களே. இன்னைக்கு வந்து அவங்க 1 கோடி தொண்டர்களுக்கு மேல இருக்காங்களாமே. என்னது 1 கோடிங்கிறது தப்பான நண்பருங்க. தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியா இருந்தாலும் 1.5 கோடி தெரியுமில்ல, அதான் கணக்கு. பழனிசாமி சொல்றாரு 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள். காந்தராஜ் சொல்றான் 1.5 கோடி காந்தராஜ் தொண்டர்கள். 1.5 கோடிங்கிறது ஃபிக்ஸட் நம்பர், அதை குறைக்காதீங்க. யார் கட்சியாக இருந்தாலும் 1.5 கோடி, அதுதான் தமிழ்நாட்டு நம்பர். அது பிரகாரம் பார்த்தாக்கா தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகை வந்து 26 கோடி 77 கோடி ஆகும். ஒவ்வொரு கட்சிக்கும் 1.5 கோடி. எல்லா கட்சியும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 26 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டு ஜனத்தொகை. இப்படிதாங்க ஏற்றி விஜயகாந்த் ஓடி பண்ணீங்க. இப்போ விஜய் செக்கி இருக்காரு. உங்களுக்கு என்ன போச்சு? இந்த ஆளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த ஆளுக்கு போடுது. விஜயகாந்துக்கா இப்போ என்ன கண்ணீர் விட்டுக்கிட்டா இருக்கீங்க? காங்கிரஸ் கூட்டணிக்கு விஜய் அடி போட்டுக்கிட்டு இருக்காராம். காங்கிரஸ் இல்லை, அவரு பாஜக அவருடைய சூழ்நிலை கைதியாக இருக்காரு. அவரை சுற்றி பொய் பிரிவு பாதுகாப்புங்கிற பேரில் உளவுத்துறை அதிகாரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவார்? வேற வழி இல்லாமல் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. அருண்கிற ஒரு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி வந்து கட்சிக்குள்ளார சேர்ந்துட்டு அவர் எங்கே படம்லாம் வச்சிருக்காருங்கிற பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சின்ன அசைவு கூட அமித்ஷா போயிட்டு இருக்கு. சொன்ன பேச்சை கேட்டாகணும். அந்த நிலைமையில அவர் மாட்டிட்டு முடிக்கிறார். நிறைய விஷயங்களை பேச முடியும்.